இந்த வருஷம் அனிவர்சரி இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஆமாங்க, இது என்னோட 8வது அனிவர்சரிங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு லீவு கிடைக்காததுனால நான் இன்னைக்கு புக்கிங் எடுத்துட்டேன். நம்மளோட புக்கிங் இன்னைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இலுப்பக்குடி. நான் இலுப்பக்குடிக்கு வந்துட்டேன். மேக்கப்பும் நல்லபடியாக முடிச்சிட்டேங்க. இந்த கிளைண்ட்டு புக் பண்ணும்போதே டச்சப்பும் சேர்த்து தாங்க புக் பண்ணாங்க. இவங்களோட கல்யாணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டான் கோவிலில் தாங்க இன்னைக்கு கல்யாணம். நான் 8 மணிக்கெல்லாம் கோவிலில் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு வழியாக 11 மணிக்கு என்னோட கிளைண்ட்டு வெளியே வந்தாங்க. வந்ததுமே என்னோட கிளைண்ட்டை என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இரும்ப நாடு தாக்கா பக்கத்தில் மாப்பிள்ளை வீடு, அங்கே வந்து நீங்கள் டச்சப் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாமளும் இரும்ப நாட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் வயலும் தாமரை குளம்னு அந்த ஊரே அவ்வளோ அழகுங்க. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுமே அங்கே கொஞ்சம் சடங்குலாம் இருந்துச்சுங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கான சடங்குலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு பால் பழம்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய கிளைண்ட்டு கரெக்டாக 12 மணிக்கு என்னோடய கைக்கு வந்து சேர்ந்தாங்க. நான் டச்சப் முடிச்சிட்டேன். கிளைண்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. நான் அங்கேருந்து 1 மணிக்கு கிளம்பிட்டேன். ஒரு வழியாக நான் வீடு வந்து சேர்றதுக்கு மதியம் 2 மணி ஆயிடுச்சு. நான் வந்ததுமே என்னோட அனிவர்சரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டு எனக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் இன்றைக்கி இருந்துச்சு. அதெல்லாம் நான் அட்டன் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி என்னோட அனிவர்சரி இப்படி தாங்க போச்சு. கொஞ்சம் மொக்கையாக தாங்க